நியூஸ் தமிழ் கழுகு. கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை கண்காணிச்சு தினமும் ரிப்போர்ட் கொடுக்க விஜய் ஒரு ஏஜென்சியை நியமிச்சிருக்காராம். கரூர் விவகாரத்துல தன்னை கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவறா வழி நடத்தினதா நினைக்கிறாராம் விஜய். குறிப்பா புஷி ஆனந்த் கட்சி கட்டுப்பாட்டையே தாங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் உணர துவங்கி இருக்காராம். சிபிஐ விசாரணைக்கு பிறகு போலீஸ் கெடுபிடிகள் தளர்த்தப்பட்ட உடனே தனக்கு அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களை தனித்தனியா விஜய் சந்திச்சாராம். கட்சியில அடுத்து என்ன செய்யணும்னு யாரும் சொல்லலையாம். எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் புகார் சொன்னாங்களாம். மாவட்டங்கள்ல ஒன்றியங்கள்ல கட்சி நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்கிறத தெரிஞ்சுக்க விஜய் ஆர்வம் காட்ட அத பத்தின எந்த தகவலும் விஜய்க்கு போய் சேரலையாம். இந்த நிலையில தான் சென்னையில இருக்கிற தனக்கு நம்பகமான ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டு பேசின விஜய் கட்சியோட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்னு எல்லோரோட செயல்பாட்டையும் தினமும் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி இருக்காராம். கடந்த 4 நாட்களா சரியா இரவு 10 மணிக்கு ஏஜென்சியிலிருந்து விஜய்க்கு ரிப்போர்ட் போயிடுதான். ஒரு நாள் விஜயே தனக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை பத்தி ஏஜென்சிக்காரங்க கூட கான்கால்ல பேசினாராம். கைக்கு வந்த ரிப்போர்ட்டுகளை வச்சு கட்சியோட மாநில நிர்வாகிகள் சில பேரை மாத்திர முடிவையும் எடுத்திருக்காராம் விஜய். நியூஸ் தமிழ் கழுகு.